எல்லாரும் வாங்க பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஜாலியாக கிளாஸ் 1 லெசன் 16 பார்க்கலாம். ஆனந்த்மய் கவிதா, ஆனந்தமான கவிதை. ஸோ இங்கே பிக்சர் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? கிட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, செடி நட்டிகிட்டு இருக்காங்க தானே. இங்கே பாருங்கள், இந்த பாப்பா கேப் போட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஷீ இஸ் அ பர்த்டே கேர்ள். எஸ். ஓகே, இப்போ நம்ம லெசன் நேம் பார்க்கலாம். जन्म दिवस पर पेड़ लगाओ. அப்போ ஜன்ம திவஸ்னா, ஜன்மனா பர்த், திவஸ்னா டே. ஸோ பர்த்டே, பர்த்டே அன்னைக்கு ட்ரீ பிளான்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, செடியை பிளான்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் போயம். இப்போ நம்ம போயம் பார்க்கலாம். ஜன்ம திவஸ் பர் பேட் லகாவ். பர்த்டே அன்னைக்கு ட்ரீ பிளான்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஹரா பரா சன்சார் பனாவ். ஹரானா என்ன? ஹரா பரானா பச்சை பசேர்னு, சன்சார்னா உலகம், பனாவுனா மேக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பச்சை பசேர்னு க்ரீனரியாக உங்களோட வேர்ல்டை நீங்கள் உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜன்ம திவஸ் பர் பேட் லகாவ். அகெயின் நெக்ஸ்ட் பாருங்கள், ஹரியாலி. ஹரியாலினா க்ரீனரி, பசுமை. சேஹ, அதில் சேஹனா அதில் தான் இருக்கான். खुशहाली, खुशहालीना संतोषम. सो हरियाली से है खुशहाली, பசுமையில தான் சந்தோஷமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சுந்தர்தா மன் ஹர்னே வாலி. சுந்தர்தானா பியூட்டிஃபுல், அழகு. சரியா, ஸோ நம்ம மனசு மைண்டில் இருக்கிற அழகெல்லாம் இந்த பசுமை கவருதுன்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு கார்டனில் இருக்கீங்க, ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்கும்ல, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு அப்படியே ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும் இல்லையா, அதை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. பேடோ ஆர் பிரக்ருதி கா நாத்தா. பேடோனா ட்ரீஸோடது, ஆர்னா அண்ட், பிரக்ருதி, பிரக்ருத்தினா நேச்சர். சரியா, ஸோ பேடோ ஆர் பிரக்ருதி கா நாத்தானா ட்ரீக்கும் நேச்சருக்கும் இருக்கிற பாண்ட் இல்லைனா ரிலேஷன். ஓகேவா, எப்படி இருக்குன்னா, ஜேசே ஹோனா எப்படி இருக்குன்னா, பச்சோ கி மாதா, குழந்தைங்களுக்கு அம்மா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நேச்சருக்கு ட்ரீ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபூல் ஆர் ஃபல் தும் பாओ. ஃப்ளார்ஸும் ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஜன்ம திவஸ் பர் பேட் லகாவ். பர்த்டே அன்னைக்கு ட்ரீயை பிளான்ட் பண்ணுங்கன்றாங்க. சரியா, இந்த போயம் யார் எழுதியிருக்காங்க? ராஜா சார்சியா. சரியா, ஓகே, ஒரு டைம் நம்ம இந்த போயம் படிச்சுக்கலாம். ஓகே, जन्म दिवस पर पेड़ लगाओ, हरा भरा संसार बनाओ. जन्म दिवस पर पेड़ लगाओ, हरियाली से है खुशहाली, सुंदरता मन हरने वाली. पेड़ों और प्रकृति का नाता, जैसे हो बच्चों की माता. फूल और फल तुम पाओगे, जन्म दिवस पर पेड़ लगाओ. ओके किड्स, ஸோ லெசன் ஈஸியாக இருந்துச்சா? சரியா, ஸோ மெயினாக என்ன சொல்கிறாங்க, பர்த்டே அன்னைக்கு நீங்கள் ஒரு ட்ரீயை பிளான்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களோட ஒரு பர்த்டேக்கு ஒரு ட்ரீயை பிளான்ட் பண்ணிங்கன்னா அதுவும் க்ரோ ஆகும் இல்லையா, ரைட்? அது ரொம்ப வருஷம் இருக்கும்ல ட்ரீஸ் எல்லாம். அப்போது நம்மளுக்கு ஒரு 20-25 இயர்ஸ் ஆனாலும் நம்ம பார்க்கும்போது அந்த ட்ரீ அங்கே இருக்கும். ஓகேவா, அண்ட் ட்ரீஸ்னால் நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது? நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது, ஃப்ரூட்ஸ் கிடைக்குது, ஷேட் கிடைக்குது, அண்ட் நம்ம எப்படி வீட்டில் இருக்கோமோ அதே மாதிரி நிறைய அனிமல்ஸ்க்கு அதுதான் வீடு இல்லையா. இப்போ பாருங்கள், ஸ்குவிரல், பேர்டு, அதெல்லாம் எதில் இருக்குது? ட்ரீயில் தானே இருக்குது. அந்த மாதிரி. ஓகே, ஸோ ட்ரீஸ்னால நம்மளுக்கு நிறைய யூஸ் இருக்குது. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனோட எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஓகே கிட்ஸ், அதில் நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். Bye bye, take care, thank you.